ஹாய்! இன்னைக்கு நாட்டுக்கோழி வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இதான் என்னோட சீக்ரெட் டிப். இஞ்சி பூண்டு மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு, மல்லி இலை, ஒரு சின்ன மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஆயில், கீ எல்லாம் ஊற்றிட்டு எல்லா பிரியாணி ஸ்பைசஸும் போட்டுட்ருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு, மல்லி இலை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதோட போட்டுக்கலாம். நிஜமாக இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்மெல்லாக வரும். இது நல்லா பச்சை வாசம் போனதும் அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் என் ஹஸ்பண்ட் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் அரைச்ச மசாலாவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா பிரியாணி ஸ்பைசஸும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இன்றைக்கி 1½ கப் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு அது வேகிற வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி சேர்க்கும் போதே உப்பு, மல்லி எல்லாம், கொத்தமல்லிலாம் சேர்த்தாச்சு. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆனதும் ஊற வச்சு அரிசியை உள்ளே சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்குனீங்கன்னா பிரியாணி ரெடி. நெக்ஸ்ட் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வரைக்கும் பாய்.